ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வீக்லி கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்கான ஸ்பிரிட் யார் அப்படின்னா ஸ்ரீராமர். அவங்களுடைய மெசேஜஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபைனலாக. ஸோ இந்த கார்டு எடுத்து வைக்கும்போதே பாட்டம் ஆஃப் த டெக் இஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் அதை ஃபர்ஸ்ட்டாக வச்சுட்டேன். ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா, இந்த வாரம் சம் எக்ஸைட்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுடைய லைஃப்பில் ஒரு புதிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பிகின் ஆக போகுது. ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய பண விஷயத்தில், இல்லை ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுல சம் பிகினிங்ஸ், சேவிங்ஸ் கூட சொல்லலாங்க. சம்திங் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்க்கு, உங்களுடைய க்ரோத்துக்காக, உங்கள் பசங்களுக்காக, இல்லை ஒரு புதிய வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், இல்லை கிடைக்க போகுது. இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பிராண்ட் நேம் வெளியே தெரிகிறதுக்கும், இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் விற்றுட்டு இருக்கீங்க அப்படின்றது வெளியே தெரிகிறதுக்கும், இல்லை மக்கள் ஆர்வமாக அதை வாங்குறதுக்கும், சம்திங் உங்களுடைய மணி விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண மணி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது ஃபண்டு கூட இருக்கலாம் சிலருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், அது சந்தோஷம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது ரெக்கவர் ஆகிறது, இல்லை மனசளவில் ஒரு கிளாரிட்டி, சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா இந்த கார்டு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக எனக்கு தெரியுது, எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு படி உயர போகிறீங்க, ஒரு லெவல் உயர போகிறீங்க. ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஓகே, ஸோ எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிஸ். ஓகே, ஸோ அதான் உங்களுடைய பேஸ் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. வேறு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். சிலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண கால், மெசேஜ், கம்யூனிகேஷன் வரப்போகுது. ஹேரஃபண்ட், சிலருக்கு மேரேஜ் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும், சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிகின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது புரிஞ்சு வர்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஃபேமிலி மூலியமாக, ரிலேட்டிவ்ஸ் அவங்க மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அது நல்ல விஷயம். சிலருக்கு மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அந்த அலைன்ஸ் அவங்க மூலியமாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும், ஸோ தெரிஞ்சவங்க மூலியமாக வர்றதுக்கும் அந்த மாதிரி இருக்குது. சிலர் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது, பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு அவங்க உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர் இல்லை ரிலேட்டிவ்ஸ் மூலயமா சேர்றதுக்கு, இல்லை சம் பேச்சுவார்த்தைகள், அதாவது இது கம்யூனிகேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குமே நடக்கிறதுக்கு அவங்க ஒரு உதவியாக இருக்கிறதுக்கு, ஒரு மீடியேட்டராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது சிலருக்கு ஒர்க்கிங்கில் கூட எடுத்துக்கலாம், உங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க மூலியமாக ஒரு நல்ல பேர், ஒரு அப்ரிஷியேஷன், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பண ரீதியாக உயர்வு, இல்லை உங்களுக்கு போஸ்டிங் ஒரு பெருசாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஷிப்லேயும் சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இதில் என்னென்னா இந்த வாரத்தில் இவங்க மூலியமாக ஒரு நல்ல ஒரு பதில், இந்த பர்சன் என்ன ஹேரஃபண்ட் வரும்போது இந்த சிச்சுவேஷன், உங்களுடைய சிச்சுவேஷன் அவங்க புரிஞ்சு உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவலாக கொண்டு போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. நெஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஈவன் தோ அங்கே சேலஞ்சஸ் முன்னாடி இருந்திருந்தாலும் இது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக தான் அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோத் வேணும். சிலருக்கு ஒர்க்கிங்கில் ஒரு ஃபவுண்டேஷன் கொண்டு வர்றது, ஒரு அந்த விஷயத்தை ஒரு நுட்பமாக புரிஞ்சு அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒருத்தவங்க இருக்கலாம், இல்லை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு அவங்க மூலியமாக கிடச்சிட்ருக்கு. உங்களோட அந்த ஃபீல்டில் மெச்சூர்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் எனக்கு தெரியுதுங்க. சம்திங் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு, பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை நோக்கி வந்திருக்கு. எஸ், குயின் ஆஃப் கப்ஸ். இது மனசளவில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்க போகுது, சந்தோஷத்தை கொடுக்க போகுது. சிலருக்கு கிளைண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பிஸ்னஸில் கிளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கலாம். சம்திங் நியூ, சம்திங் எக்ஸ்பெக்டட். ஸோ இது
உங்களுக்கான டைம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வாரம் உங்களுக்கான டைம். இது வந்து இப்போ நீங்கள் எவ்வளவு ஒரு கிளவராக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஒரு பேலன்ஸ்டாகவும் இருக்கணும். நீங்கள் எதை நினச்சி ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ அதில் அவசரம் வேணாம், பேஷன்ஸாக இருங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இருக்கணும். இது வந்து ஒர்க்கிங்கில் சொல்லலாம், இல்லை ஃபேமிலியில் சொல்லலாம், உங்களோட பிஸ்னஸ் சொல்லலாம். உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஒர்க்கிங்கை வந்து எப்படி உயர்த்தணும், அதே மாதிரி அந்த கிளைண்ட்ஸை வந்து எப்படி தக்க வச்சுக்கணும், அதுதான் வந்து இங்கே மெயினாக எனக்கு தெரியுது. வர்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், நிரந்தரமாக இருக்குங்க. எப்படி அவங்கள வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ தான் அவங்க மூலயமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ராமருடைய ஸ்ரீராமபிரானுடைய மெசேஜ் பார்க்கலாம். என்ன உங்களுக்கு வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங் தான். ஸ்ரீராமபிரான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற 3 விஷயங்கள், 3 கார்ட்ஸ் எடுக்க போகிறேன். First card, self-control. Ram's control over his senses, master with desire and emotions அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ரெமடி டொனேட்டிங் டு ராமா டெம்பிள்ஸ் ஆர் ரிலேட்டட் சேரிட்டபிள் காசஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டி எதில் வந்து நீங்கள் செலுத்தணுமோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து மெயினாக உங்களோட டிசைரில் இருக்கணும், தவிர எமோஷன்ஸில் அதிகமாக செலுத்தாதீங்க. உங்களுடைய எமோஷன் வந்து உங்களோட டிசைரை நோக்கி கொண்டு போங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கார்ட் ராமர் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் கார்ட் என்ன வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். பிரேவரி அண்ட் ட்ரஸ்ட் வந்திருக்குங்க. பிரேவரி, ட்ரஸ்ட். ராமஸ் கரேஜ் இன்ஃபேக்டிங் ராவணா face adversity with courage and unwavering faith. ஓகே, எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் தைரியமாக இருங்க, அவ்வளோதான். ஸோ எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருந்தாலும், ஏன்னா உங்களை விட அவங்க வந்து பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களை விட அவங்க வந்து சம்திங் அது வந்து உங்களை வந்து ஒரு ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை இவங்களை மீறி என்னால் பண்ண முடியுமா, இவங்க வந்து அவ்வளோ ஒரு சாதிச்சிருக்காங்க, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது, ஃபேமஸாக இருக்காங்க, இவங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்க முடியுமா, அப்படிப்பட்ட ஒரு இது வேணாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பிரேவரி இன்ட்ரெஸ்ட். உங்களை நீங்கள் நம்புங்க, அந்த தைரியத்தை வந்து வளர்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து அந்த கரேஜ் இருக்கும்போது, ஓகே, ஸோ அது வந்து ஒரு ட்ரூவாக இருக்கும்போது அதில் பயப்படவே தேவையில்லை. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, விசுவலைஸ் யுவர் செல்ஃப். இப்போ ரெமடி என்ன அப்படின்னா, விசுவலைஸ் யுவர் செல்ஃப் ஓவர் கமிங் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அஃபர்மேஷன் ஆஃப் கரேஜ். ஸோ இதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. பிரேக் டவுன் ஃபியர் இன்டு மேனேஜபிள் ஸ்டெப்ஸ். ஓகே, இது வந்து நீங்கள் அதை உடைக்கணும், அந்த பிரேக் பண்ணணும். அந்த ஸ்டெப்ஸை வந்து பயப்படுறீங்களா, ஏதோ ஒரு விஷயம் இவங்களை மீறி என்னால் பண்ண முடியுமா, இவங்களை தாண்டி என்னால் இந்த முடிவு எடுக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட சம்திங் அதில் வந்து ஒரு ட்ரூ இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, உங்கள் மேலே அது ஹோப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ராமபிரானே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஓகே, அதில் வந்து மேனேஜ் பண்ணி உங்களால் வந்து ஸ்டெப் எடுக்க முடியும்னு தான் சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் ஜெயிப்பீங்க, அதில் டவுட்டும் இல்லை. ஓகே, ஸோ தேர்ட் கார்டு என்ன, ஸ்ரீராமபிரான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். தேர்ட் கார்டு வந்துருச்சு. ஓகே, டியூட்டி ஓவர் டிசைர். ராம் relinquishment of the throne. Place your responsibilities above personal desires. Remedy, offer fruits and sweets to Rama. இது வந்து எதுக்காக இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் எப்படி ராமர் வந்து ஒரு விஷயத்துக்காக துறவரம் பூண்டாரோ, ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ, அந்த டியூட்டி, அந்த டிசைர் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ சம்திங் உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குங்க, ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து உங்களுக்கு வந்து எது ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். மேபி அதில் வந்து கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, இல்லை வந்து அது வந்து எது முதன்மையானது, எது வந்து ப்ரியாரிட்டி வைஸில் நீங்கள் வந்து பண்ணணுமோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நல்லது கொடுக்குமோ கெட்டது கொடுக்குமோ அது தெரியாது, பட்
அதுக்காக சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இங்கே வருதுங்க. ஸோ அது வந்து உங்கள் பர்சனல் டிசைராக இருக்கலாம், உங்கள் டியூட்டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், சம்திங் அது ரிலேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஃபைனலாக ரெமெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃபர் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் டு ராமாவுக்கு வந்து நீங்கள் பிரசாதமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு டொனேட்டிங் டு ராமா டெம்பிள்ஸ். ராமர் டெம்பிள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க, ஏதாவது உங்களால் முடிஞ்ச விஷயம் டொனேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு கார்டு எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன கார்டு வருது அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரெண்டு எனர்ஜியும். சம்திங் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த விஷயத்தை நோக்கி அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் தெரியுது. பட் அது நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். அதுக்கு தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. மேபி அதில் உங்களுக்கு வந்து ஒரு பிரசித்தி, ஒரு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய விஷயம், நீங்கள் படித்த விஷயத்துக்கு வந்து ஒரு முன்னேற்றம், உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன், நீங்கள் பண்ணுற ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம். இது வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுக்கும் போது, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு அந்த பாதையே ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். அந்த வழி உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் இன்னும் அது வந்து ஸ்டார்ட் பண்ணலை, இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் உங்கள் மனசுப்படி நீங்கள் எதை நினச்சி ஒரு கோலாக நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகிடும். எதை வந்து விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அச்சீவ் பண்ணலாம், அதில் வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது இதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் இது எதில், ஃபேமிலிலையா, இல்லை வந்து ஒர்க்கிங்லையா, பிஸ்னஸ்லையா, இல்லை நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்க அதுலையா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு, இல்லை பசங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலையா, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இதில் வந்து ரெண்டு விஷயமும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, அதில் மைனஸும் இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ அதில் வந்து தாராளமாக இங்கே வந்து முடிவோடு இருந்து, சரி எனக்கு தெரியும் நான் எது வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன், இதில் வந்து நான் ஒரு முடிவோடு இருக்கேன், இந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு வேணும், இந்த கோல் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். நீங்கள் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எதில் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அது வந்து முதன்மையாக வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பேலன்ஸ்டாகவும் இருக்கலாம். முக்கியமாக குவீன் ஆஃப் கப்ஸ் வந்ததுனால அது வந்து நன்மை தீமை எல்லாமே நீங்கள் பார்க்கணும், ஹானஸ்டியாக நீங்கள் அதில் வந்து இருக்கணும். அதுதான் மெயினாக அங்கே இருக்குது. உங்களுக்காக நீங்கள் யோசிக்காமல் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் அதில் வந்து யோசிக்க தேவைப்படுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதுவும் இங்கே வருது. ஸோ உங்களுக்கான ஒரு ஃபைனல் ஒரே ஒரு கார்டு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, கார்டு விழுந்துருச்சுங்க. அக்செப்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. ஐயோ என்ன சொல்கிறது. அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபேட். ரிமெம்பர் தட் ட்ரூ பீஸ் லைஸ் இன் அக்செப்டிங் வாட் யூ காண்ட் சேஞ்ச். என்ன இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு? இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு இதுதான், ஒரு பேஸ் இருக்குது, அக்செப்டன்ஸ். எஸ், ஒரு ட்ரூ பீஸ் கொடுக்குற அளவுக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க போகிறதில்ல. அது வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அது அந்த ட்ரூ பீஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும் போது சில விஷயத்தை அது விதியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு ஃபேட் தான் அது வந்து எனக்கு காமிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கலாம். அந்த அக்செப்டன்ஸ் நீங்கள் எடுக்கிறனால அது ஒரு ஃபேட்டாக இருக்கலாம். பட் அதில் வந்து ஒரு பீஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ், ட்ரூ பீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி அது ரெமெடி மெடிடேஷன். எஸ், தியானம் பண்ணுங்கள். ராமரை நினச்சி தியானம் பண்ணுங்கள். உங்களால் வந்து ராமருடைய பேர் உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ரூவாக அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதுதான் உங்களுடைய ஃபேட். ஸோ அதில் மீறி நீங்கள் ஒரு விஷயம் நான் பண்ணும்போது அது வந்து அகென்ஸ்டாக போகலாம், இல்லை வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும், அதை தாண்டி போக வேண்டியிருக்கும். ஆனால் அங்கே வந்து உங்களால் அந்த ட்ரூ பீஸ் கொண்டு வர முடியாது. உங்களுக்கும் சரி, உங்கள் சார்ந்தவங்களுக்கும் சரி, அதில் வந்து ட்ரூ பீஸ் இருக்காது. அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ சிச்சுவேஷன் எது போயிட்டு இருக்குந்தாலும் நீங்கள் நினைக்கிற டைமும் தேடி வரும். இப்போ வந்து நடக்கிற ஒரு விஷயம்
அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ட்ரூ பீஸ் கொண்டு வரும். ஓகே, ஸோ இதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.